வெல்கம் டூ நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப்க்கான ரிசல்ட்டுக்கான அப்டேட் பத்தி தான் பேச போறோம். ஏன்னா ரிசல்ட்டுக்கான அப்டேட்ன்னு சொல்றீங்களே, ரிசல்ட்டே வரல என்னப்பா சும்மா நீனு அப்படி வீடியோ போடுறேன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கருத்தா போடுறோம். ஆனா அத போடணும்னு ஒரு எண்ணம் கிடையாது. ஏன்னா நெறைய பேர் ரிசல்ட் வந்துருச்சு டெய்லி வீடியோ போட்டு உங்கள மைண்ட் டைவர்ட் பண்றாங்க. அதுக்கு ரிசல்ட்டுக்கான அப்டேட், ரியல் அப்டேட் என்னன்றத பத்தி பார்க்க போலாம். நம்ம இ-சேவை சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்துச்சுன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிசல்ட்டுக்கான அப்டேட் சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு டிஆர்பி வெப்சைட்லேருந்து அவங்க கூட்டுறவுத்துறைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்குலர் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் பொருந்தும். என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, இந்த சேல்ஸ்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் விடணும். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மென்ட் குடுக்கணும். அப்ளை டேட்டு, லாஸ்ட் அப்டேட் டேட்டு. அதுக்கப்புறம் அவங்க பைலா படி ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல. இந்த ஏஜ் லிமிட் இந்த இதெல்லாம் வரணும் அப்டின்னு சொல்லி அந்த லிஸ்ட்லாம் பிரிப்பேர் பண்ணி இது குடுக்கணும் அப்டின்ற மாரி தான் இந்த 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 லிஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த சேல்ஸ்மேன் பேக்கர்க்கான ரெக்யர்மென்ட் இந்த டேட் இல்ல டார்கெட் டேட்ன்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த டேட்டுக்குள்ள இதெல்லாம் முடிச்சு குடுக்கணும் அப்டின்ற மாரி தான் எண்ணம். ஆக்சுவலி 2024 27ஆம் தேதி 12வது மாசமே நம்மளுக்கு ரிசல்ட் கம்பல்சரி கிடைச்சிருக்கணும். ஆனா பட் காலம் தாமதம், அது மட்டும் இல்ல மழை காரணம், அதுக்கப்புறம் பொங்கல் தொகுப்பு இந்த காரணமாக என்ன ஆகுதுன்னா, ரிசல்ட் தள்ளி தள்ளி போகுது. அதே மாரி சென்னைக்கு இன்னும் பெரிய பிரச்சனையாவே இருக்குது. என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, சென்னைய பொறுத்தவரைக்கும் 2 டிஸ்ட்ரிக்ட் ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் ரிசல்ட் ஆ ஆல் டிக்கெட்டே ஓப்பன் ஆகும். அந்த பணி நம்ம ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணவங்கள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது டிக் அடிச்சிருப்பாங்க பென்சில்ல. அத டிக் அடிக்கிற வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா முடிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் மேக்ஸிமம். இன்னும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. இன்டர்வியூக்கான முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சென்னைக்கு. மத்த டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி கால் பண்ணி என்கொயரி பண்ணி விசாரிச்சதுல சமீபத்தில கிடைச்ச டேட்டா அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, ஆ பொங்கல் கழிச்சு வரும்ன்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப நான் இருக்கிற தரவு பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த மந்த் எண்டு ஜனவரி மந்த் எண்ட் இருக்கும். இல்லன்னா பிப்ரவரி மாசம் தான் வரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது இல்லாம இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, டிசம்பர் மாசம் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சென்னை முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாரிலாம் இருக்கு. இவ்வளோ காலம் தாமதம் ஏன் அப்படின்ற மாரி ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா நம்ம அடுத்த ஜாப் பார்க்க போகணும் அப்படின்ற எண்ணத்தால இருப்போம். ஆனா இந்த மாரி தள்ளி தள்ளி போறது மிகப்பெரிய ஒரு இதா தான் இருக்கு. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இது பணப்புழக்கங்கள் இதெல்லாம் இருக்குமா? அப்படின்ட்டு கூட நெறைய கேள்வியா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 2, 3 வீடியோ நான் பார்க்கும்போது, ப்ரோ இன்னும் பணம் பட்டோட முடியல ப்ரோ அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மள பொறுத்தவரைக்கும் நேர்மையான முறையில தான் நடக்கணும்னு அப்படி எதிர்பார்க்கிறேன். இந்த மாரி தவறு நடந்தா கண்டிப்பா குற்றம் செயல். இது தவறு செஞ்சு தான் வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நிராகரிக்கப்படுவீங்க. அதனால அது மாரிலாம் எதுவும் நினைக்காதீங்க. அது கண்டிப்பா ஜென்யூனா நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா தவறா நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்ப இருக்கிற சூழ்நிலை பொறுத்தவரைக்கும். பட் அது மீறி நடந்தா கண்டிப்பா குற்றம் தான் அப்படின்றது என்னோட கருத்து. அதே மாரி ரிசல்ட் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு தெரியும். ஆ நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்கு ஏன்னா புதுசா அப்ளை பண்ணவங்களுக்கு எங்க போய் பார்க்கணும்னு தெரியாது இல்லையா? அதுக்கு என்ன பண்றோம்னா, நம்ம அ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பழைய வீடியோல. இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க பாருங்க. இப்ப டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாரி வரும். இதுல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டோட லிங்க் நீங்க காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்கன்னா போயிடும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இ-சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாது இந்த பட்டன் அழுத்துனீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்துரும். அதே மாரி லைக் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பா எதுக்காக வீடியோ போடுறோம் அப்டின்னா, நல்ல விஷயங்கள மக்கள்கிட்ட எடுத்துட்டு போணும் அப்டின்னு சொல்லிட்டு, நாம ரேஷன் ஷாப் பத்தி இல்ல, எல்லா இ-சேவை பத்தி நம்ம எல்லாமே போடுவோம். ஜெனரல் எஜுகேஷன் பர்ப்பஸ் இப்ப கரண்ட் அஃபேர பத்தி எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆன்லைன்ல பத்தி நெறைய அப்டேட் ஆயிட்டே இருக்கும். நம்ம கவர்ன்மெண்ட் சைட்ல அதுக்கான அப்டேட் நாமளும் அப்டேட் ஆயிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கான ஒரு தெளிவு தான் நம்ம வீடியோ போடுறோம் அப்டின்னு சொல்லிக்கலாம். கண்டிப்பா ரிசல்ட் என்ன பொறுத்தவரைக்கும், இந்த மாசம் வரதுக்கு வாய்ப்பு ஒரு கம்மி தான். ஆனா பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம் போற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதிகமா இருக்குன்றது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னென்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி நம்ம ஈஸியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நெறைய கரண்ட் அப்டேட் நம்ம போடப்படும். அது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் உங்களுக்கு வேணும். இத பத்தி எனக்கு டவுட்டா இருக்கு. இத கிளாரிஃபிகேஷன் பண்ணி வீடியோ போடுங்க ப்ரோ அப்டின்ற மாரி சொன்னீங்கனாலும், கண்டிப்பா அதுக்கான வீடியோ போடப்படும் அப்டின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.